லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வரதுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற விதமா நேத்து நைட் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அது எல்லாருமே செக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அதுதான் ட்ரெண்டிங்ல போகுது. ஸ்டார்டிங்ல ஹிக்கப் காட்டிட்டு தான் டீசரை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்ததா வைக்கிங்கோட தலைவன் ஸ்டோக் தி வாஸ்ட காட்டுறாங்க. இந்த டீசர்ல நிறைய கேரக்டர்ஸ் காட்டலனாலும் இப்போதைக்கு காட்டின எல்லா கேரக்டர்ஸுமே அப்படியே பெர்ஃபெக்டான கேஸ்டிங்கா தான் இருக்கு. இந்த சீன்ல வர்ற இந்த கிரவுண்ட் தான் வைக்கிங் ட்ரைனிங் நடக்கிற அந்த இடம். எப்படா இந்த அளவுக்கு அக்யூரேட்டா பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிற விதமா தான் எல்லா சீனுமே இருக்கு. என்னால டிராகன்ஸை கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த சீன்ல ஹிக்கப் காட்டியிருப்பாங்க. அடுத்ததா ஒரு குகைக்குள்ள வந்து டிராகன்ஸ் எல்லாம் தப்பிச்சு போற சீனை காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் விஎஃப்எக்ஸ் எந்த அளவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அந்த சீனை பார்க்கும் போதே தெரியுது. ஒன்னால இது முடியும் அப்படின்னு ஹிக்கப்போட அப்பா சொன்னதுக்கு அப்புறமா எக்கத்தப்புல நைட் ஃபியூரியை புடிச்ச ஹிக்கப் அதை தேடி காட்டுக்குள்ள போயிருப்பான். ஹிக்கப் அந்த நைட் ஃபியூரியை புடிச்சிருப்பான். பட் அதை கொன்னாதான் அவன் ஒரு வைக்கிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக அதை கொல்ல ட்ரை பண்ணுவான். அப்ப ஒரு பார்வை பார்க்கும் டூத்லெஸ், அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனிமேஷன்ல பார்த்தத அப்படியே ஒரு செகண்ட் கண் முன்னாடி கொண்டு வந்துருவான் அந்த சீன். என்னதான் பயம் இருந்தாலும் அவனால அதுக்குள்ள முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஹிக்கப் ரொம்ப நல்லவன்றதுனால. பட் இது டூத்லெஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஆகிற அந்த சீன் தான் ரொம்பவே ஐகானிக்கான சீன். இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். அது என்னன்னா, இந்த சீன்ல ஹிக்கப் ரொம்பவே தைரியமா டூத்லெஸோட முகத்துல கையை வச்சிருப்பான். அனிமேஷன்ல பார்க்கும்போது இப்படி தைரியமா இருந்திருக்க மாட்டான் ஹிக்கப். டூத்லெஸ் அவனை தொட்டதுக்கு அப்புறமா அனிமேஷன் படத்துல வர்ற அதே மியூசிக்கை இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ரா அப்படின்னு சொல்ற அளவு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த இடத்துல. இந்த படம் ஜூன் 13 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத இந்த டீசர்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த டீசர்ல நிறைய விஷயங்களை இன்னும் ரிவீல் பண்ணாம தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் அடுத்து வரப்போற ட்ரெய்லர்ல ரிவீல் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்ல வந்த இந்த சீனையும் ட்ரெய்லர்ல தான் பார்க்க முடியும் போல. ஃபேன்ஸ் எல்லாரும் டீசரை செக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருக்கேன்.